ஹாய். குட் ஈவினிங். இன்னைக்கு டேட் வந்து 11th ஆஃப் டிசம்பரு. டிசம்பர் மந்தோட 2 வீக் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் 3 வீக் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் என்னோட பொசிஷன்ஸ் லாஸ்ட் 2 வீக்ஸ் என்னது என்னாச்சு, இப்போது இந்த வீக் எப்படி ஆச்சு, ஸோ ஃபர்தராக அப்கமிங் வீக்ஸில் மார்க்கெட்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸோ இது வந்து நிஃப்டியோட ஹவர்லி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நிஃப்டியோட ஹவர்லி சார்ட்டில் நான் முன்னாடியே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் நான் வந்து 18,608 இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ 18,606க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு பையராகவும், அதாவது பை அண்ட் டிப் மார்க்கெட் ஆகும் பார்ப்பேன். ஸோ 472க்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் நான் ஒரு செல்லராக பார்ப்பேன். ஐ மீன் மார்க்கெட்டில் வந்து செல் அண்ட் ரேஸ் எவ்வளோ அப்பு வந்தாலும் அது செல் ஆகிடும் அப்படிங்கிறது தான் பார்ப்பேன். அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். இன் பிட்வீன் 18,606க்கும் 18,472க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரொம்ப நாளாக கன்சால்டேஷனாக ஒவ்வொரு ஹவர்லி சார்ட் பாருங்க, இந்த இடத்துல ஒரே கன்சால்டேஷனாக இருக்கும். ஸோ நான் மார்க்கெட்டில் நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஸோ 18,606ம் 18,472 நான் முக்கியமான லெவல்ஸை நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 18,472க்கு கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. பட் வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் 18,496. அது வந்து எனக்கு இது வந்து கரெக்டாக இது பண்ண முடியல. ஸோ இந்த லெவல் ஆக்சுவல் க்ளோஸ் வந்து இதுதான், இல்லை வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோஸ் இதுதான். ஸோ மேபி மார்க்கெட் கன்சல்டேஷனாக சிலதான் எனக்கு தெரியல. ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி சப்போஸ் 1 ஹவர்லி கேண்டலில் 18,472 கீழே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டாக தான் பார்க்க போகிறேன். ஸோ கீழே வந்து 18,376ம் 18,297 ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 18,606 பிரேக் பண்ணி ஃபர்தராக மார்க்கெட் மேலே போச்சுன்னா தான் நான் வந்து இது ஒரு பையஸ் கண்ட்ரோலில் இருக்கிற மார்க்கெட்டாக நான் பார்ப்பேன். ஸோ டெக்னிக்கலாக எனக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்ச லெவல்ஸ். ஸோ இப்படி தான் நான் இந்த அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டை பார்ப்பேன். சப்போஸ் மார்க்கெட் எப்பயாவது 376 297 வந்துச்சுன்னா நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண பார்ப்பேன். ஸோ அதுதான் என்னோட இந்த வீக் பிளானு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த வீக்கில் வந்து 18,600 700 800 19,000 நிறைய கால்ஸும், கீழே வந்து 18,200 தான் புதுசாக பில்டப் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்த்த லெவல்ஸும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 18,600க்கு மேலே போச்சுன்னா தான் மார்க்கெட்டில் நிறைய பையர்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து 18,300 கிட்ட நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்மோஸ்ட் அது கீழே தான் இருக்குது. 18,200 தான் செல் பண்ணியிருக்காங்க புட்ஸு. ஸோ மீன்வேல் மார்க்கெட் வந்து அப்கமிங் வீக்கில் 18,200க்கும் 600க்கும் நடுவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்டில் தென் அந்த மாதிரி 18,600 பிரேக் பண்ணாத வரைக்கும் எனக்கு என்னமோ மார்க்கெட்டில் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எஃப்ஐஎஸ் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வந்து எஃப்ஐஎஸோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட பொசிஷன்ஸ் அவங்க பாருங்கள் முன்னாடி வந்து ஸோ போன வீக் 2 வீக்ஸ் 30th நவம்பர் இந்த மந்த் ஸ்டார்டிங்லாம் பார்த்தோன்னா அவன் வந்து ஆல்மோஸ்ட் 100K ஐ மீன் 1,00,000 பொசிஷன்ஸ்லாம் இண்டெக்ஸில் ஃபியூச்சர்ஸில் பாசிட்டிவ் இருந்துச்சு. அது அப்படியே கம்மி பண்ணி ஆல்மோஸ்ட் 26,500 வால்யூமில் வந்து அவங்க வந்து ஷார்ட் ஃபார் லாங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லாங்ஸ் கம்மியாக இருக்குது. பட் இது வந்து அவங்க லாங்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மார்க்கெட் மேலே போகும் எண்ணத்துல இல்லை. மேபி இது ஹெட்ஜ் மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் இது ஒரு கால்குலேட்டட் ஃபிகர் தான், இண்டிகேட்டிவ் ஃபிகர் தான். ஸோ இங்கே இருக்கும்போது நல்லா புல்லிஷாக இருந்தாங்க. மார்க்கெட் கீழே வர அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டே வந்து இப்போ 26,500 தான் அவங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் அவங்க லாங்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அவங்களோட கேஷில் செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. நடுவில் ஒரு நாள் மட்டும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9,000 crore இருந்துச்சு, ஒரு நல்ல அப்மூவ் வந்தது. ஸோ பட் ஸ்டில் டிஐஸும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்கமிங் டேஸில் அவங்க வந்து மேபி பெர்ஃபார்ம் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் போயிடுவாங்க. ஸோ அதனால் மேபி இந்த வீக் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வீக்லேருந்து மேபி அவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி தான் எனக்கு தெரியுது. ஸோ மற்றபடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஆக்சுவலாக வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் ஆன் இது வரைக்கும் பார்த்தோன்னா 1.37 lakhs கால்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ 2.82 lakhs புதுசாக செல் பை பண்ணியிருக்காங்க. ஸோ பேரிஷான வியூ தான் மார்க்கெட்டில் அது காமிக்குது. ஸோ என்னோட பொசிஷன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து இப்போ என்னோட பொசிஷன்ஸ்னால் என்னோட ரிப்போர்ட்ஸ் பார்த்துலாம் இந்த வீக் என்ன ஆச்சு அப்படின்னு. போன வீக் நான் போடல. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிசம்பரில் இப்போ வரைக்கும் டோட்டலாக ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் 28 ரூபா தான். ஸோ டோட்டலாக 1,790 rupees ப்ராஃபிட். அது சார்ஜஸ் ப்ரோக்கரேஜஸ்க்கே 1,760 போயிடுச்சு. ஸோ 28 rupees தான். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஸோ சண்டேலேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து
14.45 லாஸ்ட்டில் தான் இருக்கேன். ஸோ பிரேக் ஈவன் டேல தான் இருக்கேன், பிரேக் ஈவன் மந்தில் தான் இருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் மார்க்கெட் எப்படி ஸ்ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அது இன்னும் பேக் டெஸ்ட் பண்ணோம். பட் ஆக்சுவலாக அதுக்கு பேக் டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்க மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலாக அது ப்ராஃபிட்டில் வர்றதில்ல. ஸோ அது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ட்ரையல் எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஸோ மீன்வெயில் இதுலேயும் இந்த ஆப்ஷன் செல்லிங் டெய்லி நான் 70-35 சொல்லியிருந்த ஸ்ட்ராட்டஜிலையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஊர்பட்ட சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபைனல் ஆகட்டும். மேபி இந்த மந்த் முடிஞ்சுக்கும் போது நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறேன், அதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ ஓவரால் வியூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பார்க்க ஈஸியாக இருக்கும்னு தோணுது. ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் குவான்ட்மான் தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஆல்கோ ட்ரேடிங்க்கு. ஸோ நான் ஆல்கோ வேறு எதுவும் டெஸ்ட் பண்ணல. பட் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்தியன் தமிழாக இருக்கிறனால தமிழ்லேயே நீங்கள் பேசி அவங்கக்கிட்ட கஸ்டமர் கேரில் சப்போர்ட்லாம் கேட்டுக்கலாம், இமீடியட்டாக ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க. ஸோ நான் அதுதான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் யூர் யூஸ். நீங்கள் வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஆல்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குவான்ட்மானில் இப்போ நிறைய அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதோட கூப்பன் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், முன்னாடி டைம்லைன்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 10% ஆஃபர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேருந்து. ஸோ அப்கமிங் வீக்கில் மார்க்கெட்டில் நான் 18,606க்கு மேலே ஒரு பை அண்ட் டிப் மார்க்கெட்டாகவும் 18,472 கீழே நான் ஒரு செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டாகவும் தான் மார்க்கெட்டை பார்க்குறேன். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நெக்ஸ்ட் டே. பை.